அம்மாக்களே, நடக்கிறப்போ சாஞ்சு சாஞ்சு நடக்கிறீங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிற ஆங்கிள் கம்மியாக இருக்கிறதுனாலே நடக்குங்க. வயசாகிறதுனால இந்த ஹிப்பை கண்ட்ரோல் பண்ணுற மசிலுக்கு பேர் குளூட்டியஸ் மீடியஸ், அது வீக் ஆகிடுச்சுன்னா இந்த பெல்விக்கில் சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங்கில் கண்ட்ரோலாக நிற்க முடியாது. அதனால் அவங்க சாஞ்சு சாஞ்சு நடக்குவாங்க. இது எல்லாமே மசிலோட வீக்னஸ் தாங்க காரணம். அதுக்கு இந்த ஆப்டிமைஸான எக்ஸசைஸை பண்ணிக்கோங்க. நம்பர் 1, சைடில் படுத்துட்டு காலை மடக்கி வச்சுட்டு நல்லா ஓப்பன் பண்ணி விடுங்க. நம்பர் 2, காலை உடம்போடு இருக்க மாதிரி தொடைய வச்சுட்டு முட்டியை மடக்கிட்டு ஓப்பன் பண்ணி விடுங்க. நம்பர் 3, காலை இது மாதிரி சைடில் நேராக வச்சுட்டு முட்டி மடக்காமல் 45 டிகிரி தூக்கணுங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. நம்பர் 4, இதே மாதிரி 45 டிகிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அப் அண்ட் டவுன், கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணணுங்க. நல்ல மசில் ஆக்டிவேஷனை ஃபீல் பண்ணலாம். நம்பர் 5, இது மாதிரி சேரில் உட்காரப்போ ஒட்டி உட்காந்துட்டு தொடையை மட்டும் வெளியே தள்ளிட்டு ஹோல்ட் இட் ஃபார் 10 கவுண்ட்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் டவுனுங்க. நம்பர் 6, உட்காந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு நின்றுட்டு உட்காருதுங்க. எந்திரிக்கிறப்ப கொஞ்சம் பிரிஸ்காக எந்திரிக்கணும். நம்பர் 7, இது மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு உடம்ப ரொம்ப சாயாமல் காலை மட்டும் சைடில் லிஃப்ட் பண்ணி விடுங்க. நம்பர் 8, அதை தூக்குனது அப்படியே ஹோல்டு பண்ணுங்க 10 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ். சாஞ்சி சாஞ்சி நடக்கிறதுன்றது ஒரு மெக்கானிக்கல் டிஸ்ஃபங்க்ஷனுங்க. சர்டன் மசில் வீக் ஆகிறதுனால நடக்கிற ஒரு பேட்டர்ன். அதை இந்த எக்ஸசைஸில் சரி பண்ணிக்கோங்க. ப்ராப்ளத்தோட வாழாதீங்க. எல்லாமே சிம்பிள் எக்ஸசைஸில் சரி பண்ணிடலாம். இன்னைக்கு காலகட்டம் அதுவாயிடுச்சு. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் ஃபிசியோ.